மக்களே, இது ரொம்ப முக்கியமான பதிவு. ஒருத்தங்க குழந்தை பெற்றிருக்கீங்களா, அந்த பேரண்ட்டுக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்குங்க. இன்னும் அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக அந்தளவுக்கு பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் என் குழந்தைக்கு டயப்பர் வாங்குகிற செலவு இருக்குது பாருங்க. ஐயோ யப்பா, வாரம் 1000 ரூபாங்க. வாரம் 1000 ரூபாய். நம்ம இதுக்கே தனியாக சம்பாதிக்கணும் போலங்க. வாரம் வாரம் 1000 ரூபாய். அதுவும் இல்லாமல் வெட் வைப்ஸ் வாங்கணும், டயப்பர் வாங்கணும். எப்பா 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 பாவுண்டா குழந்தை பெற்றவங்க எல்லாருமே. இருக்கப்பட்டவன் பிரச்சனை இல்லை, அவன் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு பார்த்துப்பான். இல்லாதப்பட்டவன் நிலமை தாங்க ரொம்ப கவலைக்கிடமாகுது. அதுவும் இல்லாமல் இப்போ டயப்பர் போடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, துணியை கட்டி விட்டா அது அப்படியே ஆகி போயிடும். அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் ஆகிடும், மேலெல்லாம் ஆகிடும், தரையெல்லாம் ஆகிடும். இன்னும் கஷ்டமாயிடும். காசு பார்த்தா பொருள் வீணாக போயிடும், பொருள் வீணாக போன பார்த்தா காசு வீணாக போயிடும். அப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? ஒரு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு போட்டு தான் ஆகணும். ஆனால் சில பேர் துணி கட்டிக்கிறாங்க, அப்படியே இருக்காங்க. அது நம்மளோட சாய்ஸ் தாங்க. நீங்களும் இந்த மாதிரி நான் நிறைய செலவு பண்ணுறேங்கன்னு சொல்லுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.